Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் திருமேனி மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டில் ப்ரொஃபஷனல் கிளாஸ் டே 17ல எங்களுக்கு சாரி பாக்ஸ் ஃபோல்டிங் அண்ட் ட்ரேப்பிங் கிளாஸ் இருந்தது. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அகாடமி வந்து சாலிகிராமம்ல இருக்கு. ஸோ அங்கே போகிற வழியிலேயே வந்துட்டு இந்த கோவில் இருந்தது. அண்ட் இப்போ வந்து நம்ம அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் நான் வந்துட்டு மேக்கப் வீடியோலாம் பண்ணி மேக்கப் பண்ணிட்டேன். மேக்கப் பண்ணாமல் தான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா காலையிலேயே வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னா மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 இல்லை 1, 2, 3 வரைக்கும் கூட வந்துட்டு போயிருக்கு லஞ்ச் டைமு. ஸோ அதனால் வந்துட்டு போய் கொஞ்சமாக வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் வந்தாச்சு. ஸோ வந்ததும் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாரி ட்ரேப்பிங் கிளாஸ். ஃபர்ஸ்ட்டு அயனிங் எப்படி பண்ணணும், மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அண்ட் அயனிங் எப்படி பண்ணணும், அண்ட் அதை வந்துட்டு எப்படி ட்ரேப் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு பாக்ஸ் ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு அவங்க டீச் பண்ணாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியான சாரி வந்துட்டு எப்படி பண்ணலாம், சாரி அயனிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லி தந்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி சாரி அயனிங், ப்ளீட்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தது. அண்ட் ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்னோட பேர் பார்த்தீங்கன்னா கௌசல்யா. ஸோ அவங்க கூட வந்துட்டு இன்றைக்கி பேரிங் பண்ணி சாரீ வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அயன் பண்ணி ட்ரேப் பண்ணிட்டோம். அவங்களோட சாரீ நான் அயன் பண்ணேன், என்னோட சாரீ அவங்க அயன் பண்ணாங்க. ஸோ ட்ரேப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ரெஃபரன்ஸ்க்கு. அவங்க அகாடமிக்காக வந்துட்டு வாய் ரொம்ப ட்விஸ்ட் ஆகுது இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் மாற்றி மாற்றி. ஸோ கொஞ்சம் அலப்பறை எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் ஓவரா. அங்கே மின்டாரே வந்துட்டு போதும் உங்களோட அலப்பறையை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது எங்களோட அலப்பறை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் ஒரு காஃபி பிரேக் இருந்தது. நான் ஆக்சுவலாக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கூடயும் எடுக்கணும்னு நினச்சி தான் வந்தேன். அதுக்குள்ள மேடம் நான் கழிச்சிட்டேன். அவங்க நல்லா இருக்குடா, சீரியஸ்லி சூப்பராக இருக்கு. காஃபி பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் அந்த சாரீ வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படிதான் டே 17 இருந்தது. அண்ட் இந்த லுக் வந்து நான் மார்னிங் கிரியேட் பண்ணது ஈவினிங்ல ஆக்சுவலி ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. இந்த லுக் அப்படியே தான் இருந்தது. ஸோ இந்த லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. டே 18ல பார்க்கலாம். உங்களுக்கு பிரைடல் புக்கிங்ஸ் இருந்ததுன்னா இதுல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.